நம்மள யாராச்சும் ஏமாத்துனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷனே நம்மள ஏமாத்துனா நம்ம யார்கிட்டே போவோம்? நம்ம இந்தியாவுல அதுவும் கைவிடப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டிடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன், போலியான போலீஸ் ஸ்டேஷன் சுமார் 1 வருஷமா சிறப்பா நடந்து வந்திருக்கு. பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் இந்த காவல் நிலையத்தையே உருவாக்கி இருக்கிறார். கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். போலியா ஒரு கவர்மெண்ட்டையே உருவாக்குறது தான் என்னோட இஷ்டம் அப்படின்னு தன்னந்தனியா ஒரு போலி காவல் நிலையத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாம போற வார வண்டிக்கெல்லாம் ஃபைன் போடுறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன்ட்ட ஆட்டைய போடுறதுன்னு செல்வ செழிப்பா போயிருக்கு இந்த காவல் நிலையம். கோயில் திருவிழாவுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து ஆகா அருமையான காவல்துறை அப்படின்னு நல்ல பேர்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஊரு இளைஞர்கள் கிட்ட எல்லாம் போய் உனக்கு காவல் நிலையத்துல வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி ஏமாத்தி விபூதி அடிச்சிருக்கு இந்த காவல்துறை. ஒருத்தரை ஏமாத்தலாம், 2 பேரை ஏமாத்தலாம், ஆனா ஒரு ஊரையே ஏன் ஒரு மாநில அரசையே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கட்டிடத்தில் இருந்து கொண்டு ஏமாற்றி இருக்கிறாங்கன்னா ஐயையோ ரொம்ப பயமாவும் வியப்பாவும் இருக்கு. இது போல பல விறுவிறுப்பு அள்ளுற சுறுசுறுப்பு துள்ளுற கதைகளை நீங்க தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல.